إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பிறந்து வாழுகின்ற மனிதன் பிறந்தது முதல் மரணிக்கும் வரையில் முக்கியமாக 3 வாழ்க்கை கட்டங்களை சந்திக்கின்றான். பிறந்து வாழுகின்ற பொழுதோ சிறுபராயம் என்ற ஒரு பருவத்தையும், சிறுபராயத்தை கடந்து வாலிப பருவம் என்ற ஒரு கட்டத்தையும், வாலிபத்தை கடந்து வயோதிபம் முதுமை என்ற ஒரு கட்டத்தையும் மனிதன் சந்திக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த வாழ்க்கை படித்தரங்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வாழ்க்கை படித்தரம் என்பது இளைஞனாக இருக்கின்ற, வாலிபனாக இருக்கின்ற, கட்டிளமை பருவத்திலே இருக்கின்ற அந்த கால பகுதிதான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே எப்படி சொல்லி காட்டுகிறான்? அல்லாஹுல்லதீ خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة. அல்லாஹ் உங்களை பலவீனமான கட்டத்தில் படைத்தான். பிறக்கின்ற மனிதன் எதுவும் தெரியாத நிலையிலே பிறக்கின்றான். அவனால் அவனுடைய தேவைகளை செய்து கொள்ள முடியாது. அந்த நிலையிலே பிறந்த மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு கட்டத்தை அடைகின்றான். அவன் சமூகத்தை ஆளுகின்ற கட்டம், தன்னுடைய தேவைகளை தானாக முடிவு செய்கின்ற கட்டம். அதற்கு இந்த உலகம் வைத்த பெயர் கட்டிலமை பருவம், டீனேஜ் என்று நாங்கள் சொல்கிறோம். அல்லாஹ் அந்த பருவத்துக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ثم جعل من بعد ضعف قوة. பலவீனமான அந்த பருவத்துக்கு பின்னால் அவன் பலம் வாய்ந்த ஒரு பருவத்தை அடைகிறான், சக்தி வாய்ந்த பருவம். அன்பாண்டவர்களே, அது சாதாரணமாக ஒரு பெண் பிள்ளையை பொறுத்தவரையில் குமரியாக மாறுகிறாள். அந்த பருவத்திலிருந்து ஒரு 40 வயது வரையில் ஒரு ஆண் மகன் 15 வயது என்று சாதாரணமாக எடுக்கலாம். 13, 12 கூட அவனுடைய வாலிபத்தை அடையலாம். அந்த கட்டத்திலிருந்து 40 வயது வரையில் அவன் இளைஞர் பருவம் என்கிற நிலையிலே வாடுகின்றான். அதற்கு அல்லாஹ் சொல்கிற வார்த்தை என்ன? கூவா, சக்தி வாய்ந்த பருவம், பலசாலியான பருவம். அதன் பிறகு ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. அதன் பிறகு அந்த மனிதன் பலவீனத்தையும் முதுமையையும் அடைகின்றான். 40 வயது தாண்டிவிட்டால் அவன் முதுமை பருவத்தின் ஆரம்ப கட்டத்தை அடைகின்றான். அதன் பிறகு அவனுடைய மயிர்கள் எல்லாம்
வெளுக்க ஆரம்பிக்கின்றன, அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் பலவீனப்பட ஆரம்பிக்கின்றன, அவன் முதுமையை நோக்கி தள்ளப்படுகிறான், தள்ளாடுகின்ற பருவத்தை அடைந்து இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து போகிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த 3 கட்டத்திலும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான கட்டம் எது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு. எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளையில் அல்லாஹ் தன்னுடைய நிழலை கொடுத்து மனிதனை கண்ணியப்படுத்துகின்ற அந்த நாள் 7 கூட்டத்தவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய நிழலை கொடுப்பான். அந்த 7 கூட்டங்களில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். தன்னுடைய வாலிப பருவத்தை, தன்னுடைய இளைஞர் பருவத்தை அல்லாஹ்வுக்கு அடிபணிவதிலே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதிலே கழித்த இளைஞன் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, மனிதன் சந்திக்கின்ற இந்த 3 வாழ்க்கை படித்தரத்திலும் அல்லாஹ் மறுமை நாளையில் கண்ணியப்படுத்த காத்துக் கொண்டிருக்கின்ற அந்த வாழ்க்கை படித்தரம் இளமை பருவம்தான், இளைஞன் என்ற அந்த பருவம்தான். அந்த காலகட்டத்தை அல்லாஹ் விரும்புகிற விதத்தில் கழித்து விட்டால் மறுமை நாளையில் அல்லாஹ் நிழல் கொடுத்து அந்த மனிதனை கண்ணியப்படுத்த போகிறான் என்றால் காரணம் என்ன தெரியுமா? இளைஞர் பருவம் இருக்கிறதே, அதை அடக்குவது கஷ்டம். அதை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பாடான நிலைக்கு கொண்டு வருவது மிக பொறுப்பான காரியம். சாதாரணமா எங்கட சமூகத்தில் உள்ள இளைஞர்களை பார்த்தால் பள்ளிக்கு வருவது குறைவாக இருக்கும், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது குறைவாக இருக்கும். கேட்டா என்ன சொல்லுவார்கள்? 40 வயதாகட்டுமே, முடிவழுக்கட்டுமே, பள்ளிக்கு வருவோம், மார்க்கத்தோடு தொடர்பாக இருப்போம். சாதாரணம் அதுதான். அது மட்டுமல்ல சகோதரர்களே, உலகத்திலே மிகப்பெரிய புரட்சிகளை செய்த பருவம் என்றால் இளைஞர் பருவம்தான். இந்த நாடு அதுக்கு விதிவிலக்கல்ல. இந்த நாட்டிலே கொடுங்கோல் ஆட்சி நடக்கின்ற நேரம், திருட்டுத்தனங்கள் நிறைந்த ஆட்சி நடக்கின்ற நேரம், துவேஷங்களும் மதங்களுக்கு இடையிலான போராட்டங்களும் நடக்கின்ற ஆட்சி நடக்கின்ற நேரம் இளைஞர்கள் தான் பாதையிலே இறங்கினார்கள். நாட்டிலே மிகப்பெரிய ஒரு வரலாற்று மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். அன்பாண்டவர்களே, அந்த பருவம் அப்படித்தான், நினைத்ததை செய்கின்ற பருவம். பிறந்த நாளிலிருந்து ஒரு தாயும் தந்தையும் அந்த பிள்ளைக்காக உசுரை கொடுக்கிறார்கள், அந்த பிள்ளைக்காக எதை வேண்டுமானாலும் செய்கிறார்கள். டீனேஜ் ஆரம்பித்து விட்டால், கட்டிலமை பருவம் ஆரம்பித்து விட்டால் 13 வயது அந்த இளைஞன் எப்படி மாறுகிறான்? தாயுடைய பேச்சை கேட்க தயார் இல்லை, தந்தைக்கு அடிபணிய தயார் இல்லை, தான் நினைத்ததை செய்ய வேண்டும் என்ற உணர்வோ அவனுடைய இரத்தத்தோடு கலந்து விடுகிறது. இல்லையா? எங்களில் அதிகமானவர்கள் அந்த பருவத்தை கடந்து வந்தவர்கள் தான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மனிதனுடைய இயல்பு குணத்தை அறிந்த அல்லாஹ் படைத்தவன் அல்லவா? அந்த பருவத்தை முறையாக கடத்துகின்ற மனிதனுக்கு மறுமை நாளையில் அவனை கண்ணியப்படுத்துவதற்கு என்று ஒரு நிழலை வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இளைஞர் பருவம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத பருவம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் அந்த கட்டிலமை பருவத்தை எப்படி சீர் செய்ய வேண்டும்? நான் ஒரு இளைஞனாக மாறிவிட்டால், நான் வயதுக்கு வந்து விட்டால் நான் எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த பக்குவம் அந்த இளைஞர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். பொருளாதாரம் எப்படி கட்டி ஆளப்பட வேண்டும் அந்த இளைஞனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். சமூகத்தில் எப்படி ஒரு வழிநடாத்துகின்ற நல்ல இளைஞனாக மாறுவது என்ற வழிகாட்டல் கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் அந்த இளைஞனை சரியான வழியில் நடத்த போகிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, பொதுவாகவே மனித சமூகத்துல இளைஞர் சமூகத்தை வழிகெடுப்பதற்கு என்று ஏகப்பட்ட திட்டங்கள் உலகத்திலே வரையப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு இருக்கின்ற சினிமா கலாச்சாரமாக இருக்கலாம், விளையாட்டு கலாச்சாரமாக இருக்கலாம், இன்னும் இருக்கின்ற கலாச்சாரங்களாக இருக்கலாம், அனைத்தும் இளைஞனை திசை திருப்புவதற்கு என்று உலகம் திட்டம் போட்டு இஸ்லாத்தின் விரோதிகளால்
அடையாளப்படுத்தப்பட்டு அது மேற்கொள்ளப்படுகிறது என்பதை இளைஞனாக இருக்கிற ஒவ்வொருவரும் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பல சந்தர்ப்பங்கள்ல இளைஞனாக வாழ்பவனுக்கு நான் இளைஞன், என்னை சுற்றி என்னை வழிகெடுப்பதற்கு எத்தனை திட்டங்கள் தீட்டப்படுகின்றன என்ற அறிவு இல்லாத நிலையிலேதான் ஒரு இளைஞன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கட்டிலமை பருவத்திலே வாழுகின்ற 13 வயதை அடைந்து அதற்கு பிறகுள்ள வாழ்க்கையை தொடர்ந்து செல்லுகின்ற ஒவ்வொரு இளைஞனும் தன்னுடைய பெருமதியை விளங்க வேண்டும். தன்னை படைத்தவன் ரப்பிடத்தில் நான் யார் என்ற உணர்வை விளங்க வேண்டும். நான் எப்படி வாழ வேண்டும் என்கிற உணர்வை விளங்க வேண்டும். அதன் ஊடாகத்தான் அந்த இளைஞர் பருவத்தை அல்லாஹ் விரும்புகிற பிரகாரம், நபிகளார் காட்டி தந்த பிரகாரம் கழிக்க முடியும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இளைஞர்களுடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றம் வருகிறது என்பதை சொல்லுவதற்காக உதாரணத்துக்கு ஒரு சில விடயங்களை சொல்கிறேன். ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் பிள்ளைகளை பெற்று வளர்த்தெடுக்கிறோம், நாங்களும் அந்த பருவத்தை கடந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில சில அனுபவங்கள் இருக்கும். சாதாரணமாக ஒரு பிள்ளையை நீங்க எடுத்துக்கொண்டா, பாடசாலையில இருந்து படித்துக் கொண்டு வருவான். அவனுடைய செருப்ப கழுவுறது, அவனுடைய ஷூவ கழுவுறது, அவனுடைய ஆடைகளை அழகுபடுத்துவது, அவனுடைய முடியை எண்ணெய் தேய்த்து வாரி விடுவது, அனைவரும் ஒன்றில் தாயாக இருப்பார் அல்லது தந்தையாக இருப்பார். இதைத்தான் எங்களுடைய வீட்டுக்கு நாங்க செஞ்சு கொண்டு வருவோம். 10 வயது இதுதான் நிலையா. நீங்க வாரி உடல்லண்டா அவன் தலைமுடிய வார மாட்டான். நீங்க ஷூவ பார்க்கலண்டா அவன் கழுவி சுத்தப்படுத்த மாட்டான். நீங்க ஆடை அயம் பண்ணி கொடுக்கலண்டா அவன் அதை அயம் பண்ணி உடுத்து கொண்டு போக ரெடியாக மாட்டான். எப்படி இருக்குதோ அப்படியே போட்டுக்கொண்டு போயிடுவான். ஆனா 12 வயது கடந்து 7ஆம் வகுப்பு முடிந்து 8ஆம் வகுப்புக்கு பாஸ் ஆகிறான் வைங்க, 13 வயசை அடைகிறான் வைங்க. இந்த வித்தியாசங்களை ஒவ்வொரு இளைஞனும் அவரவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். அதன் பிறகு அவனை தயார்படுத்த ரெடியாகி விடுவான். நீங்கள் தலைக்கு என்ன கூட வைக்கிறாயப்பாண்டாலும் அவன் அதை தாண்டி வைக்க ஆரம்பிச்சிருவான். அரை மணித்தியாலம் கண்ணாடிக்கு முன்னால் நின்று அழகு பார்க்க ஆரம்பித்து விடுவான். தன்னுடைய ஆடை ஒழுங்காக அயன் பண்ணப்படவில்லையா, அதற்கு ஒழுங்காக சாயம் பூசப்படவில்லையா, அவன் அதை கழுக ஆரம்பித்து விடுவான். அதை அவன் அயன் பண்ண ஆரம்பித்து விடுவான். ஷூ சரியாக பொலிஷ் பண்ணப்படவில்லையா, அதை அவனாக செய்து கொள்ள ஆசைப்படுவான். இதுதான் வாழ்க்கையிலே வருகின்ற மாற்றம். ஏன்? நான் சமூகத்தில் ஒருவனாக மாறிவிட்டேன். நான் என்னை அழகுபடுத்த வேண்டும், என்னை 5 பேர் பார்க்கிற நிலையில் நான் வாழ வேண்டும். தனக்காக வாழ்வதை மறந்து அடுத்தவர்களுக்காக வாழ ஆரம்பித்து விடுவான். இதுதான் இளைஞர் பருவத்திலே ஏற்படுகின்ற அடிப்படை மாற்றம் சகோதரர்களே. இதை சாதாரணமாக எல்லா வீட்டுக்குள்ளும் பார்க்கலாம். உங்களோட வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குதா, குமரி பருவத்தை அடையும் வரையில அவளை அழகா உடுக்க பழக்கிறது, அழகா கொண்டைய கட்ட பழக்கிறது மிச்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் குமரி பருவத்தை அடைந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் வருவதை பார்க்கலாம். இதை உலகம் அறிந்து கொண்டது. இந்த மாற்றத்தை தான் உலகம் பயன்படுத்துகிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. தனக்காக வாழ்வதை விட்டுவிட்டு இன்னொருவருக்காக வாழ ஆரம்பிக்கிறான். அதனாலதான் பார்க்கலாம், எந்த இளைஞனை எடுத்துக்கொண்டாலும் ஒரு விளையாட்டு வீரன் எப்படி முடிவெட்டுகிறானோ அவனை போன்று வெட்ட வேண்டும். ஒரு பட நடிகன் எப்படி ஆடை அணிகிறானோ அவனை போன்று ஆடை அணிய வேண்டும். சாப்பிடுவது குடிப்பது கூட அதனுடைய ஸ்டைல்கள் கூட தண்டை ஸ்டைலா இருக்காது. கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடுவான், ஒரு ஃபுட்பால் மேட்ச் விளையாடுவான். அவன் ஒரு கோல் அடிச்சிட்டு அவன் எக்ஸனை காட்ட மாட்டான், ஆனா யாரோ ஒருத்தன் எக்ஸனை தான் அவன் காட்டுவான். இந்த அளவுக்கு தன்னை மறந்து அடுத்தவர்களுக்காக வாழ ஆரம்பித்து விடுவான். இதைத்தான் இந்த உலகம் பயன்படுத்துகிறது. ஆனால் இளைஞர் சமூகமே, நானும் நீங்களும் எங்களுடைய இளைஞர் பருவத்தை நல்ல முறையில் கழிக்க வேண்டுமாக இருந்தால், நான் வாழ்வது என்னை படைத்தவன் ரப்ப அல்லாஹ்வுக்காக என்ற உணர்வை மாத்திரம் உள்ளத்திலே வைத்துக் கொண்டால், என்ன வழிகேடுகள் வந்தாலும் என்ன குழப்பங்கள் வந்தாலும் என்னை நான் நல்லவனாக வைத்துக் கொள்ளலாம். இதை நாங்க மறந்துட்டோம். என்னைய படைச்சது அல்லாஹ், நான் அவனுக்காகத்தான் வாழ வேண்டும் என்ற உணர்வை மறந்து விடுவோமாக இருந்தால் எங்களுடைய இளைஞர் பருவமும் வீணாகிவிடும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் அல் குர்ஆனில சூரத்துல் கஹ்ஃப்ல ஒரு சில இளைஞர்களோட வரலாறை சொல்லுகிறான்.
அந்த வரலாறை ஒவ்வொரு இளைஞனும் வாசித்து பாருங்கள். சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப பகுதி என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இல் அவல் ஃபித்யது இலல் கஹ்ஃப், ஒரு சில இளைஞர்கள் தான் சார்ந்திருக்கின்ற ஊரிலே தன்னுடைய சமூகத்திலே வாழ முடியாது என்று முடிவெடுக்கிறார்கள். காரணம், அங்கே இணை வைப்பு இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார்கள். அந்த இளைஞர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த ஊரிலே நாங்களும் வாழ்ந்தால் நாங்களும் நாசமாகி போய்விடுவோம், எனவே இந்த ஊரை விட்டு வெளியேறி செல்வதுதான் எங்களுக்கு நல்லது என்று விரல் விட்டு எண்ணப்படுகின்ற ஒரு சில இளைஞர்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறினார்கள். அன்பாண்டவர்களே, இன்றைக்கே ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் வாழ முடியாது. அப்படியானால் அந்த காலம் எப்படி இருக்கும்? ஆனாலும் அல்லாஹ்வுக்காக வெளியேறினார்கள். ஆனா தான் எங்க போறது, இதற்கு அடுத்த கட்டம் என்ன செய்யறது ஒன்றும் தெரியாது. ஆனால் குகைக்குள் ஒதுங்கிக் கொண்ட இளைஞர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, எங்கள் இறைவா உன்னிடத்திலிருந்து எனக்கு ரஹமத்தை தந்துவிடு. வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுடைய கர்மத்தில் எங்களுக்கு நேரான வழியை காட்டிவிடு என்று அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டினார்கள். அன்பாண்டவர்களே, வழிகேடுகள் வந்து கொண்டே இருக்கும். நாளுக்கு நாள் எங்களை குழப்புவதற்கான திட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும். முஸ்லிமாக வாழ்வது என்றால் கஷ்டமான நிலையாக இருக்கும். ஒரு இளைஞன் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? எப்பொழுதும் தன்னை படைத்தவன் ரப்பை மறக்க கூடாது. யா அல்லாஹ், நாளுக்கு நாள் என்னை வழிகெடுக்கின்ற கலாச்சாரங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன, இஸ்லாத்தை விட்டும் தூரமாக்குகின்ற நடவடிக்கைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ரப்பே, நீதான் எனக்கு நேரான வழிகாட்ட வேண்டும், என்னை நீதான் நெறிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வோடு தொடர்பு வைக்கின்ற இளைஞர்களாக இருந்தால் உலகத்தில் என்னதான் மாற்றங்கள் வந்தாலும் நாங்கள் மாற மாட்டோம். சகோதரர்களே, நாங்கள் மாற மாட்டோம். அதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் தான் கஹ்ஃப்வாசிகளுடைய வரலாறு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே ஒவ்வொரு இளைஞனும் இந்த காலத்தில் அதிகம் கேட்க வேண்டிய பிரார்த்தனை என்ன? ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, எங்கள் இறைவா எங்களுக்கு எங்களுடைய கர்மத்தை நீ சீர்படுத்தி தந்துவிடு, எங்களுக்கு நீ நேரான வழியை தந்துவிடு, உன்னுடைய புறத்திலிருந்து ரஹ்மத்தை தந்துவிடு என்ற பிரார்த்தனையோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கழிப்போமாக இருந்தால் நிச்சயமாக நல்லதொரு வாழ்க்கை வாழலாம், இஸ்லாத்தை வாழ வைக்கலாம், மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்களாக மாற முடியும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இளைஞனாக இருந்தார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் சம வயதுடைய இளைஞர்கள் நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு சென்றோம். 20 நாட்கள் நபிகளாரோடு தங்கி இருந்து மார்க்கத்தை படித்தோம். 20 நாள் முடிவடைகிற பொழுது ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, எல்லாரும் இளைஞர்களாக இருக்கிறாங்க, அவர்களுக்கு குடும்பம் இருக்கிறது, போக வேண்டும், தாயை பார்க்க வேண்டும், இரத்த உறவுகளை பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொன்னாங்க? 20 நாள் முடிவடைகிற பொழுதோ அந்த இளைஞர்களை எல்லாம் அழைத்து சொன்னார்கள், உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தோடு ஒரு ஆசை வந்திருக்கும், நீங்கள் என்னோடு தங்கி இருந்த காலம் போதும், நீங்கள் போய் உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து கொள்ளுங்கள். என்னோடு இருக்கின்ற காலத்தில் மார்க்கம் என்று எதை நீங்கள் படித்தீர்களோ அதை உங்களுடைய வாழ்க்கையிலே பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, அந்த இளைஞர்கள் படித்து தந்த வார்த்தை தான் இது. என்ன? நான் எப்படி தொழுவதை நீங்கள் இந்த 20 நாளும் இருந்த நேரத்திலே கண்டீர்களோ அது போன்று நீங்களும் உங்களோட ஊர்ல போய் தொழுதுகோங்கன்னு அனுப்பினாங்க. இந்த மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ஒரு இளைஞனாக இருந்து கொண்டு என்ன செய்வார் தெரியுமா? தொழுகை இல்லாத நேரத்துல மக்களை எல்லாம் பள்ளிக்கு அழைப்பார், மக்களை எல்லாம் பள்ளிக்கு அழைப்பார், அழைத்து தொழுகை நடத்துவார். தொழுகை நடத்திவிட்டு சொல்லுவார், இந்த நேரத்துல தொழ வேண்டும் என்ற தேவை எனக்கு இல்லை, ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுதார்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்லித் தர வேண்டும் என்பதற்காக நான் தொழுவித்து காட்டுகிறேன் என்று சொல்லி தொழுகையை படித்துக் கொடுப்பாராம். அன்பாண்டவர்களே, ஒரு இஸ்லாமிய உணர்வுள்ள இளைஞன், ஒரு ஈமானிய உணர்வுள்ள இளைஞன், மறுமையிலே அல்லாஹ்வுடைய நிழல் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற இளைஞன் இப்படித்தான் இருக்க வேண்டும். தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான மார்க்க விடயங்களை படித்துக் கொடுக்க வேண்டும், சக நண்பர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் உலகத்திலும் நல்லவர்களாக வாழலாம், மறுமையில் அல்லாஹ்வுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்களாக மாறலாம்.
அன்பாண்டவர்களே, பலஸ்தீனத்திலே முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள், முஸ்லிம்கள் அநியாயம் இழைக்கப்படுகிறார்கள். இந்த நாட்டில ஜமியத்துல் உலமா என்ன சொல்லுது? இந்த நாட்டிலே பலஸ்தீன மக்களுக்காக 5 நேர தொழுகையில் குனூத் ஓதுங்கள் என்று சொல்கிறது. குனூத் ஓதலாமா? எப்படி ஓதுற? தனிய படிங்க. நான் சொல்ல வர விடயம் என்னவென்றால், அங்கே முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், இங்கே குனூத் ஓதுவோம் என்ற முடிவை எடுக்கிறார்கள். இந்த பிரச்சனைகளுக்காக, சோதனைகளுக்காக, நெருக்கடிகளுக்காக குனூத் ஓதுகிற முறையை அல்லாஹ்வுடைய தூதர் யாருடைய விடயத்தில் காட்டி கொடுத்தார்கள் தெரியுமா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, எங்களுடைய சமூகத்துல சஹாபாக்கள்ல 70 லட்சம் இளைஞர்கள் இருந்தார்கள். எத்தனை பேர்? 70 லட்சம் இளைஞர்கள் இருந்தார்கள். அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? சஹாபாக்களுக்கு மத்தியில குர்ரான்னு பேர். என்ன பேரு? குர்ரா. குர்ரான்றது காரி என்ற சொல்லுடைய பன்மை சொல். காரி என்றா குர்ஆனை நல்லா ஓதுறவர். அந்த 70 இளைஞர்களுக்கும் பேரு குர்ராக்கள். ரிஅல் தக்வான் என்ற கூட்டத்தவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முஸ்லிம் மாதிரி நடிக்கிறாங்க. நடிச்சு போடு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்க இஸ்லாத்தை படிக்கணும், எங்களோட குர்ஆனை நல்லா படிச்ச கொஞ்சம் பேர் அனுப்பி வைங்கன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் யார் அனுப்பி வச்சாங்க தெரியுமா? இந்த 70 பேரை தான் அனுப்பி வைத்தார்கள். அவங்க போய் இடை நடுவுல அந்த இஸ்லாத்தின் விரோதிகள் இன்னொரு பெரிய கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு அந்த 70 பேருக்கு எதிராக யுத்தம் செஞ்சாங்க. அவர்களை கொலை செய்தார்கள். கொலை செஞ்சுட்டு தப்பி போயிட்டாங்க. இந்த தப்பி போனவர்களை அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுவதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் 5 நேர தொழுகையிலும் என்ன செஞ்சாங்க? குனூத் ஓதினாங்கன்றது புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகள்ல படிக்கலாம். நான் எதற்காக இந்த வரலாற்று செய்தியை சொல்கிறேன் என்றால், அந்த 70 பேருடைய சிறப்பு தன்மை என்ன தெரியுமா? புகாரில சுருக்கமாகவும் அஹ்மதுல விரிவாகவும் வருது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இந்த 70 பேர் பணி என்ன என்றால், மாலை நேரமாகிவிட்டால் மதீனாட ஒரு ஒதுக்குப்புறத்துக்கு போயிருவாங்க. ஒதுங்கி இருந்து அவர்களுக்கு இடையில் குர்ஆனை ஓதி அதை படிப்பார்கள். இரவையில ஓய்வெடுக்கிற நேரத்தில் குர்ஆனை ஓதி அதை தங்களுக்கு இடையில் படித்துக் கொள்வார்கள். காலை நேரமாகிற பொழுது என்ன தெரியுமா செய்வாங்க? அந்த பிரதேசத்தில் இருக்கிற மதுரமான தண்ணீர் எடுப்பாங்க, விறகுகளை வெட்டி கொண்டு மதீனாவை நோக்கி வருவாங்க. வந்து என்ன தெரியுமா செய்வாங்க? மதீனா வாசிகளுக்கு மதுரமான தண்ணீரை கொடுப்பார்கள். விறகை விற்பனை செய்து அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை வைத்து சேவை செய்வார்கள். அல்லாஹு அக்பர். மார்க்கத்தையும் படித்தார்கள், சமூகத்துக்கு சேவையும் செய்தார்கள். இதுதான் நபித்தோழர்களில் இருந்த குர்ராக்கள், அல் குர்ஆனை திறம்பட ஓதக்கூடியவர்கள் என்று பெயர் பெற்ற 70 லட்சம் இளைஞர்களுடைய வரலாறாக இருந்தது. அந்த இளைஞர்களை தான் கொண்டு போய் அநியாயமாக கொலை செய்து போட்டார்கள் அவர்கள். ஏன்? இது போன்ற இளைஞர்கள் சமூகத்திலே உருவாகுவது சமூகத்தை வளர்க்கும், மார்க்கத்தை பாதுகாக்கும், சமூகத்துக்கு சேவை செய்ய வைக்கும். அன்பாண்டவர்களே, பலஸ்தீனத்திலும் சரி, யமனிலும் சரி, சிரியாவிலும் சரி, இளைஞர்களை தேடி தேடி கொலை செய்கின்ற இஸ்லாத்தின் விரோதிகள் இந்த நாட்டுல நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, நாங்க நிம்மதியா வாழ்றோம், நாங்க சந்தோஷமா வாழ்றோம் நினைக்கிறோம். அன்பாண்டவர்களே, எங்களை நிறுத்தி வைத்து உயிரோடு வாழ வைத்து ஈமானை கலட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய உணர்வை பறித்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்கப்பற்று இல்லை, இஸ்லாமிய உணர்வு இல்லை, குர்ஆன் சுன்னாட அறிவு இல்லை. அன்பாண்டவர்களே, இளைஞர் சமூகமே, நானும் நீங்களும் சிந்திக்கவில்லை என்றால் இஸ்லாமிய தொடர்பு இல்லாமல் வாழ்வோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு முஸ்லிம் யாரை போன்று வாழ வேண்டும்? ரசூலுல்லாஹை போன்று வாழ வேண்டும், சஹாபாக்களை போன்று வாழ வேண்டும். ஆனால் இஸ்லாமிய இளைஞர்களை எப்படி மாற்றி வைத்திருக்கிறார்கள்? அவன் முடிவெட்டுவது ஒரு படநடிகனை போன்று, அவன் ஆடை அணிவது ஒரு படநடிகனை போன்று, நபிகளாரை போன்று தாடி வை என்றால்
வைக்க முடியவில்லை. யூதனும் கிறிஸ்தவனும் சந்தைப்படுத்திய டிசைன்ல தாடி வைக்கிறேன்டா இன்பமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எங்களை முஸ்லிமாக வாழ வைத்திருக்கிறார்களா? இல்லை. முஸ்லிமாக வாழ வேண்டும், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் நீ பூமியிலே வாழ தகுதி இல்லை என்று கொலை செய்கிறார்கள். நீ பட நடிகனுக்கு பின்னால் போகிறாயா, விளையாட்டு வீரனுக்கு பின்னால் போகிறாயா, நிம்மதியாக வாழ்ந்து கொள் என்று எங்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இளைஞர் சமூகமே, நாங்கள் யார்? இஸ்லாத்தில் இளைஞர் பருவத்துக்கு இருக்கின்ற பருவம் என்ன? இந்த இளைஞர் பருவத்தினால் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமிய கிராமங்களுக்கும் இஸ்லாமிய பாடசாலைகளுக்கும் இஸ்லாமிய நிறுவனங்களுக்கும் என்ன பெரிய சேவையாற்றலாம் என்பதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாங்களே எங்களுடைய சமூகத்தை சீரழித்து விடுவோம், நாங்களே எங்களுடைய சமூகத்தின் நாசத்துக்கு காரணமாகி விடுவோம். எனவே இஸ்லாத்தை படித்து குர்ஆன் சுன்னாவை படித்து என்னால் இஸ்லாத்துக்கு என்ன நடக்க வேண்டும், என்னால் முஸ்லிம் சமூகத்துக்கு என்ன நடக்க வேண்டும், என்னால் என்னுடைய ஊரில் இருக்கிற மஸ்ஜிதுக்கு என்ன நடக்க வேண்டும், என்னால் என்னுடைய ஊரில் இருக்கின்ற இஸ்லாமிய பாடசாலை இஸ்லாமிய வரம்புக்குள் எப்படி கட்டியாளப்பட வேண்டும் என்கிற ஈமானிய உணர்வு கலர்ந்த உணர்வு வருமாக இருந்தால் நிச்சயமாக இப்படிப்பட்ட இளைஞர்களால் தான் இஸ்லாத்தை நிலைநாட்டலாம், இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்கலாம். அப்படிப்பட்ட இளைஞனாக மாற வேண்டும் என்பதை ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞனும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்த வேண்டும் என்ற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, போதை வசு பாவனை இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தை ஆட்டி படைக்கிறது. இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் போதையை அழிக்க வேண்டும் முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் தூய்மையாக முயற்சி செய்தால் அது இஸ்லாமிய உம்மத்துக்கு ஒரு நலவாக போகும் என்றால் அன்பாண்டவர்களே அது நடக்கட்டும். அன்பாண்டவர்களே, ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில், ஒரு முஃமினை பொறுத்தவரையில், ஒரு இஸ்லாமிய இளைஞனை பொறுத்தவரையில் அவனுடைய இரத்தத்தில் கலந்ததாக இருக்க வேண்டும் போதை எதிர்ப்பு உணர்வு. போதை எதிர்ப்பு உணர்வு. ஏன்? இன்றைய இளைஞர்களை காவு கொள்வதற்காக, இளைஞர்களை வழிகெடுப்பதற்காக, குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்கள். ஏன் தெரியுமா? மாற்று மதத்தவர்களை பொறுத்த வகையில பிறந்த புள்ளையில இருந்து நாளைக்கு மரணிக்கிறவன் வரைக்கும் குடியோட தான் போறாங்க, மதுபானத்தோட தான் போறாங்க. ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் 75% 90% மதுபானமா நான் குடிக்க மாட்டேன், சாராயமா நான் குடிக்க மாட்டேன் என்கிற உணர்வோடு வாழுகிற இந்த சமூகத்தை வழிகெடுக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு தண்ணீர் வடிவத்திலே கொடுக்க கூடாது, புகை வடிவத்திலே கொடுக்க வேண்டும், தூள் வடிவத்திலே கொடுக்க வேண்டும் என்கிற நிலைக்குத்தான் போதை வஸ்துக்கள் உலகத்திலே தயார்படுத்தப்படுகின்றன. இதை உணர்ந்து கொள்ளாத இளைஞர் சமூகம் நாங்கள் அதற்கு எங்களை நாங்கள் அடிமையாக்கிக் கொள்கிறோம். இன்றைக்கு முஸ்லிம் ஊர்களும் முஸ்லிம் பாடசாலைகளும் போதைக்கு அடிமையாகி கை சேதப்பட்டு தவிக்கிறது என்றால் அன்பாண்டவர்களே, இதை ஒழிக்க முடிந்த சமூகம் இளைஞர் சமூகம் தான். இளைஞர்கள் இஸ்லாமிய உணர்வோடு ஈமானிய உணர்வோடு இருந்தால் இந்த போதை பாவனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். சகோதரர்களே, இளைஞர்கள் வழிகட்டு போய்விட்டால் இந்த சமூகத்தை பாதுகாக்க முடியாமல் போய்விடும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற நேரத்தில் ஒரு 18, 19, 20 வயசுல இருந்தாங்க இளைஞன். என்ன சொன்னார்கள் தெரியுமா? மதுபானம் ஹராமாக்கப்படுகிற பொழுது அவர்களுடைய சாட்சான்னு நாங்க சொல்லுவோம், அவங்களோட தாயார திருமணம் முடிச்சிருந்தவர் அபூ தல்ஹா, அவர்களுடைய வீட்டுல மதுபானம் பங்கு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பங்கு வைத்துக் கொண்டிருந்தவர் யார் தெரியுமா? இளைஞர் பருவத்தில இருந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் தான். ஒரு நபித்தோழர் ஓடோடி வருகிறார். தோழர்களை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் மதுபானத்தை ஹராமாக்கி விட்டான் என்று சொல்லுகிற நேரம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மதுபானத்தை கொட்டுங்கள் என்றார்கள். அன்பாண்டவர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் சொல்லுவாங்க, எல்லாரும் மதுபானத்தை கொட்டினாங்க, மதீனாவின் பாதை நெடுகே மதுபானம் ஆறாக ஓடியது என்று சொன்னாங்க. பிறந்த நாளிலிருந்து ஹலால் ஹராமாக்கப்பட்ட பிறகு அனைத்தையும் கொட்டினார்கள். மிகப்பெரிய சொத்தாக இருந்தது. ஆனா நாங்க என்ன செய்யறோம்? 20 வயசுல 25 வயசுல எங்களையே நாங்கள் கரத்தினால் நாசமாக்கி கொண்டு போதைக்கு அடிமையாக்கிக் கொள்கிறோம். வேண்டாம் இளைஞர் சமூகமே, எங்களை நாசமாக்குவதற்கு, எங்களை வீணடிப்பதற்கு தான் இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது சிகரெட்டாக இருக்கலாம், பீடியாக இருக்கலாம், சுருட்டாக இருக்கலாம், குடு கஞ்சாவாக இருக்கலாம், அபின் ஐஸ் போன்றதாக இருக்கலாம். அனைத்தும்
இளைஞர் சமூகத்தை நாசமாக்குவதற்கு இஸ்லாத்தின் விரோதிகளால் சண்டைப்படுத்தப்படுகிறது. நான் என்னுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டுமா? நான் என்னுடைய இஸ்லாமிய உணர்வை பாதுகாக்க வேண்டுமா? நான் என்னுடைய முஸ்லிம் சமூகம், குறிப்பாக இளைஞர் சமூகத்தை பாதுகாக்க வேண்டுமா? போதைக்கு எதிராக போராடுகின்ற இளைஞனாக மாறினால் நிச்சயமாக இஸ்லாமிய சமூகத்துக்கு செய்கின்ற மிகப்பெரிய சமூக சேவை அதுதான் என்பதை ஒவ்வொரு இளைஞனும் உள்ளத்திலே ஏற்று நடந்தால், எங்களுடைய ஊருக்கு போலீஸ் வந்துதான் தடுக்க வேண்டும், அரசாங்கம் வந்துதான் தடுக்க வேண்டும் என்பதல்ல. ஒவ்வொரு இளைஞனும் ஈமானிய உணர்வோடு, இஸ்லாமிய உணர்வோடு, இஸ்லாம் போதையை ஹராமாக்கியது, அதற்கெதிராக நான் போராடுவேன் என்று களம் இறங்கினார். நிச்சயமாக இளைஞர் சமூகத்தை காவு கொள்ளுகின்ற போதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இளைஞனாக இருக்கும் பொழுதுதான் பாடம் நடத்தினார்கள். எதற்கு தெரியுமா? அல் ஹம்ர், போதை என்றால் என்ன, மதுபானம் என்றால் என்ன, சாராயம் என்றால் என்ன, மகாமரல் அக்ல, எதுவெல்லாம் புத்தியை மழுங்கடிக்க செய்யுமோ, எதுவெல்லாம் புத்தியை போக்குமோ அதுதான் மதுபானம் என்றார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இளைஞர் சமூகமே, உங்களை போன்ற இளைஞனாக வாழ்ந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள்தான் மதுபானத்துக்கு வரைவிலக்கணம் சொல்கிறார்கள். எப்படி? மதுபானம் என்றால் போதையை, மூளையை போக்கக்கூடியது, புத்தியை மூடிவிடக்கூடியது. இன்றைக்கு அதனுடைய வடிவங்கள் பல வடிவத்திலே வந்திருக்கின்றன. நாங்களும் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை போன்று போதைக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்ற இளைஞர்களாக மாறினால் நிச்சயமாக எங்களுடைய சமூகத்தை கட்டிக்காக்க முடியும் என்கிற ஆழமான பாடத்தை பெற்றுக்கொண்டு இளைஞர் சமூகம், முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு இளைஞனாக இருந்து கொண்டு என்ன சேவை செய்யலாம் என்று சிந்தித்து சேவை செய்வோமாக இருந்தால் நாங்களும் இளைஞர்கள் நல்லவர்களாக வாழலாம், நல்லவர்களாக வாழுகிற ஒரு சமூகத்தை உருவாக்கலாம் என்பதை பாடமாக பெற்றுக்கொண்டு இஸ்லாமிய ஈமானிய உணர்வுள்ள இளைஞர்களாக வாழ முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் துணை புரிய வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பத்ர் யுத்தம் நடக்கிறது, பத்ர் யுத்தம் நடக்கிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் களத்திலே இருக்கிறார்கள். தன்னுடைய வலப்பக்கத்திலே ஒரு சிறுவன், இடப்பக்கத்திலே ஒரு சிறுவன் இருக்கிறார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இவ்வளவு பெரிய யுத்த களத்துல ரெண்டு சிறுவர்களுக்கு இடையிலே நான் இருப்பதனால் எனக்கு என்னதான் பாதுகாப்பு இருக்கிறது என்று உள்ளத்தால் சிந்திக்கிற பொழுது வலப்பக்கத்தில் இருக்கிற இளைஞர் தட்டுகிறார். அங்கண்டுவோமே, அவங்க அம்முண்டுவாங்க, சாச்சாவே. இந்த மஜ்லிஸ்ல, இந்த யுத்த களத்துல அபூ ஜஹல் ஒருவன் இருக்கிறானாமே, அவனை காட்டித்தாருங்கள் என்று கேட்கிறார். இடது பக்கத்தில் ஒருவர் தட்டி அதே கேள்வியை கேட்கிறார். இவர் யோசிக்கிறாரு, அடே உங்களோட வயசுக்கு அபூ ஜஹலோட போராடலாமா? அபூ ஜஹல் கேட்கிறார், அபூ ஜஹலுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? அவர் நபிகளாரை ஏசுகிறானாமே, அவன் நபிகளாரை கொல்ல முயற்சி செய்கிறானாமே, அவனை கண்டால் காட்டித்தாருங்கள் என்று சொல்ல அபூ ஜஹல் அவர்தானே படை தளபதி, படையை அப்படியே நிர்வகித்துக்கு சொல்வதை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கண்டு விடுகிறார். சொன்னார்கள், இந்த இரண்டு இளைஞர்களை அழைத்து அதோ நீங்கள் தேடிய அபூ ஜஹல் போகிறான் என்று சொல்ல குதிரையிலே அமர்ந்து கொண்டு படையை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார். அந்த இளைஞர்கள் இரண்டு பேரும் சிட்டுக்குருவி வேகத்திலே பறந்து சென்றார்கள், பறந்து சென்றார்கள். ஒருவர் குதிரையின் காலை வெட்ட அடுத்தவர் அபூ ஜஹலுடைய கழுத்தை வெட்டினார் என்ற வரலாறு புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இளைஞர் சமூகத்துக்கு நான் சொல்ல வருகிற செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரின் விரோதி, இஸ்லாத்தின் விரோதி, முஸ்லிம்களை அழிப்பதற்காக படை திரட்டி கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது அந்த அன்சாரி இளைஞர்களுக்கு இருந்த ஆசை என்ன? இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும், ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்றால் அன்பார்ந்தவர்களே, போதை வஸ்துக்களாக இருக்கலாம், சினிமாக்களாக இருக்கலாம், படங்கள் நாடகங்களாக இருக்கலாம், இன்னைக்கு சமூகத்தை சீரழிக்கின்ற அனாச்சாரங்களும் கலாச்சார சீரழிவுகளுமாக இருக்கலாம். எல்லாம் எங்களை அடையாளப்படுத்தித்தான், எங்களை நாசமாக்குவதற்குத்தான் வருகிறது என்றால் ஒரு இஸ்லாமிய இளைஞன் எப்படி இருக்க வேண்டும்? அந்த நபித்தோழர்களை போன்று இஸ்லாத்துக்கு எதிராக வருகிறதா? ஹலாலை ஹராமாக்குவதற்கும் ஹராத்தை ஹலாலாக்குவதற்கும் வருகிறதா? ஒரு இஸ்லாமிய இளைஞனாக இருந்து கொண்டு இந்த கொள்கைக்கு எதிராக, இந்த வடிகேட்டுக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக வருகின்ற அனாச்சாரங்களுக்கு எதிராக நான் போராடுவேன் என்கிற ஒரு உணர்வை பெற்றுக்கொண்டு போராடுவானாக இருந்தால் எங்களுடைய சமூகத்தை பாதுகாக்கலாம். சகோதரர்களே, எங்களுடைய சமூகம்
சமூகத்தை நிச்சயமாக பாதுகாக்கலாம். அன்பாண்டவர்களே, இளைஞர் சமூகமே, எங்கட மார்க்கம் எங்களுக்கு பொறுமதியானது, அல் குர்ஆன் எங்களுக்கு பொறுமதியானது, இஸ்லாம் எங்களுக்கு பொறுமதியானது. எங்களை இஸ்லாத்தை விட்டும் தூரமாக்குவதற்குத்தான் ஒரு பக்கத்திலே ஆயுத ரீதியான தாக்குதல் முஸ்லிம்களை நோக்கி நடக்கிறது, இன்னொரு பக்கத்திலே வடிகேடுகளை பரவிவிட்டு எங்களை வடிகெடுக்க முயற்சி செய்கிறார்கள். இன்னொரு பக்கத்திலே புது புது கலாச்சாரங்கள், புது புது அனாச்சாரங்கள் என்று நாகரீக சீரழிவுகளை ஏற்படுத்துகிறார்கள். முஸ்லிம்களுடைய ஒழுக்கங்களை அழிக்க முயற்சி செய்கிறார்கள். அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே ஒரு வார்த்தை, என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் வருவாங்க, இது ரசூலுல்லாஹ் சந்திக்காத கூட்டம், அதனாலதான் என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் வருவார்கள், என்று சொன்னாங்க. வரக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? விபச்சாரத்தையும் மதுபானத்தையும் மியூசிக் கருவிகளையும் ஹலாலாக்குவார்கள் என்று சொன்னாங்க. அன்பாண்டவர்களே, 1400 வருடங்களுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னைக்கு சமூகத்தின் நிலையை பாருங்க, விபச்சாரம் பல வடிவத்தில் வந்திருக்குது. இன்னைக்கு விரல் நுனியில வைத்துக் கொண்டு விபச்சாரம் செய்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க தானே, கண் விபச்சாரம் செய்து, காது விபச்சாரம் செய்து